வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம ட்ராயிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிறகடிக்க ஆசையில் வரக்கூடிய ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் பிரியா பாலகுமாரன் அவங்களுடைய ட்ராயிங் வீடியோ நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டாக நான் இப்போவும் சொல்கிறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, A5 சைஸ் ஸ்கெட்ச் புக் அண்ட் நமக்கு தேவையான அக்ரிலிக் கலர்ஸ் பிளாக், எல்லோ, ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட். இந்த 3 மெயினான கலர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட்ஸ்லாம் வரைஞ்சி நம்ம இது பண்ணலாம். அண்டு எப்பயுமே போல் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஸ்கெட்ச் புக்கில் அவுட்லைன்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ அவுட்லைன் போட்டு வச்சதுனால நம்ம மெயினான பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரீஜியன்ஸையும் மைல்யூட்டாக ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபில் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஐலேருந்து நான் ஃபில் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கு நான் ப்ரஷ்ஷோட சைஸ் 0ன்னு வாங்க. அந்த சைஸ் ப்ரஷ்ஷை வச்சு மைல்யூட்டாக சின்ன இதுவெல்லாம் ஃபில் பண்ணுறேன். எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் டார்க்னஸ் இருக்குமோ ஸோ அந்தந்த ரீஜியன்ஸ்லாம் டார்க் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டாக ரெட் கலர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெட் கலர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெற்றியில் குங்குமம் இருக்கிறதுக்கு குங்குமத்துக்கு அந்த ரெட் கலர் கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டாக லிப்ஸ்க்கு வரக்கூடிய கலர் ரெட் கலர் வரும். ஸோ இந்த 2 இடத்துலையும் நம்ம மைல்யூட்டாக ரெட் கலர் கொடுக்குறோம். அண்டு அடுத்ததாக எல்லோ கலர் எடுத்துகிட்டு, ஸோ எல்லோ கலர் நம்ம காதில் அணிகிற கம்மலுக்கு எல்லோ கலர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட்டாக கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன கலர் மிக்சிங்கிறது நம்ம அப்படியே போகிற வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கலர் மிக்சிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ இது 3த்தையும் ஒரு மைல்யூட்டாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிரேப் கலர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிரேப் கலர்லேருந்து நம்ம ஒயிட் ஆட் பண்ணி ப்ளஸ் எல்லோ ஆட் பண்ணி ஒரு இதுவாக ஆட் பண்ண நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கலராக நமக்கு கிரேப்போட கலர் வரும். ஸோ அந்த கிரேப் கலர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், மைல்யூட்டாக எந்தெந்த இடத்துலலாம் டார்க்னஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அந்த டார்க்னஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கிரேப் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு செகண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு கிரேப் கலர் வந்ததுங்களே, ஸோ அந்த கிரேப் கலரோடு நான் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணுறேன். ஒயிட் ஆட் பண்ணால் கொஞ்சம் என்ன ஆகும், லைட்னஸ் ஆகிடும். ஸோ லைட்னஸ் ஆகிட்ட பிறகு அந்த கலரை நான் என்ன பண்ணுறேன்னா, டார்க்னஸ் ஆன கலர் மேலே லைட்டாக எந்தெந்த ரீஜியன்ஸில் அப்ளை பண்ணணுமோ லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டாக இதுக்கு அடுத்து தேர்ட் ஒன்று இருக்குது. என்னடானா, இப்போ ஒயிட் ஆட் பண்ணி வந்த கலரோட நம்ம எல்லோ ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லோ ஆட் பண்ணால் ஒரு எல்லோ மாதிரி பீக் எல்லோ மாதிரி வரும். ஸோ அந்த பீக் எல்லோ வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். அது எடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் டார்க்னஸான ரீஜியன்ஸில் தான் நம்ம இந்த கலர் வச்சு அப்ளை பண்ணிட்டு வரோம். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரீஜியன்ஸாக பண்ணுறோம். எப்பயுமே ஐக்கு மேலே இருக்க இடம் கொஞ்சம் டார்க்னஸாக வரணும். ஸோ அந்த டார்க்னஸாக வரதுக்கு அந்த கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். அண்டு நோஸ் ரீஜியன்ஸ் கீழே கொஞ்சம் லைட் ஒயிட்டாக வரணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் தெரியும். அண்டு ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சுருக்கம் வர மாதிரி. ஸோ அந்த இதுவெல்லாம் வருது கொஞ்சம் இதுவும் நம்ம ஸ்மைல் பண்ணும்போது சைடில் ஷேட்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த ஷேட்ஸையும் நம்ம இப்போது அப்ளை பண்ணுறோம் அந்த கலர் யூஸ் பண்ணி. மெயினாகவே கலர் மிக்சிங் தான். கலர் மிக்சிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அண்டு போக போக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ மற்ற ஆர்ட்டோடு கம்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் ஆர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் ஆர்ட்டை நீங்களே ஒரு இதுக்கு வச்சு பாருங்கள், பரவாயில்ல இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தாட் வந்தாலே கொஞ்சம் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளாகவும் நல்லாயிருக்கும். அண்டு நான் இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு நெக் ரீஜியனில் நான் அந்த பெயிண்டிங்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த நெக் ரீஜியன்ஸில் எதுக்காக ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுறேன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ப்ரஷ்ஷில் நம்ம மிக்சிங் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ப்ரஷ்ஷில் பெயிண்டிங்ஸ் நல்லா பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பதிஞ்ச பெயிண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெக் ரீஜியன்ஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ அது ஃபில் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டாக நெக் ரீஜியன்ஸ்க்கு என்ன கலர் வருதோ ஸோ அதே கலரை நம்ம ஃபேஸோட மேட்ச் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு
அந்த ஷேட்னஸோடு நமக்கு நல்லா போர்ட்ரேட் வந்து அப்ளை ஆகும். அண்டு சைட் ரீஜன்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்க்னஸ் பார்க்கணும். அண்டு செகண்டாக வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு விஷயமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைல்யூட்டாக ஃபில் பண்ணுங்கள், பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு சைடு போங்க. ஒரே சமயத்தில் 2 சைடும் ஃபில் பண்ணுறேன் நம்மளே குழப்பிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்றாப்போல் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் இப்போ எனக்கு தெரியும் எந்தெந்த ரீஜன்ஸ் டார்க்னஸ் வரும், எந்தெந்த ரீஜன் லைட்னஸ் வரும்ன்ட்டு. ஸோ அதுக்கேற்றாப்போல் லேயரிங் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக வந்து பெயிண்ட் வச்சு பண்ணுவேன். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து அது இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆகிறதுக்கு, லைட்லேருந்து டார்க்னஸ்க்கு வரத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஒரு கலர்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கலர் வந்து இந்த இடத்தாண்டு அடிக்கணும், ஸோ இந்த கலர் வந்து இங்கே அடிக்கணும். அண்ட் இந்த இடம் டார்க்னஸ் இருக்குது, ஓவர் டார்க்னஸ்ஸாக இருந்தால் லைட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைல்யூட்டாக திங்க் பண்ணுறதுல தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு ரீஜன்ஸாக வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் மூலியமாக வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு நல்ல மைல்யூட்டாக ஒரு நல்ல ஃபேஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஃபேஸ் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹேர் ரீஜன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ரீஜன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக எந்தெந்த இடம்லாம் டார்க்னஸ்ஸாக இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஒயிட்னஸ் போட்டு அதோட பிரைட்னஸை வந்து நம்ம குறைக்கிறோம். அது நம்ம குறைச்சோனாலே கொஞ்சம் நல்லா வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ் வந்து கிடச்சிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்மலில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணுறோம். அண்ட் கம்மல் சைடில் வந்த சின்ன சின்ன கோல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்டிங் மூலிமா ஆட் பண்ணுறோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டாக க்ரீன் கலர்லன்னு எப்பயுமே கஷ்டப்பட தேவையில்ல. எல்லோ அண்டு ப்ளூவை வந்து நீங்கள் மைல்டாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வந்து நார்மலாக அழகாக வந்துடும். ஸோ வந்து டார்க் க்ரீன் வேணும்னா கொஞ்சம் ப்ளூ வந்து அதிகமாக அப்ளை பண்ணணும். லைட் க்ரீன் வேணும்னா வந்துட்டு எல்லோ கலர் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து சூப்பராகவே வந்துடும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு லைட்னஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் தேவைன்னா அதை டார்க் பண்ணி நம்ம மேலே லேயர் போட்டோம்னா நமக்கு நல்லாவே வந்துடும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அந்த லேயர் மேலே அகெயின் நம்ம வந்து பிளாக் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சூப்பரான ஒரு இமேஜ் வந்து வரும். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ரீஜனாக வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த எல்லோ கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணி நம்ம ரீஜன்ஸை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்லாமே வந்து டார்க்னஸ் அண்ட் லைட்னஸ் பொறுத்து தான் மேக்ஸிமம் ஒரு ட்ராயிங்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயம் ஆட் பண்ணுறோன்றதோ அது நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக வந்து அமையும். ஸோ நான் வந்து ஹேருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கா மாதிரி நான் பெயிண்ட் பண்ணுறேன் ரெட் கலரில். ஸோ அந்த ரெட் கலர் ஃப்ளவருக்காக வந்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ரெட் கலர் ஒன்றா மைல்யூட்டாக அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம என்னென்ன கலர் ஆட் பண்ணணுமோ அந்த கலர் வந்து நம்ம கப்பில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து எனக்கு டார்க்னஸ் கொஞ்சம் நல்லா வரதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறது பிளாக் கலர் தான். ஸோ பிளாக் கலர்ஸ் வச்சு நம்ம ஹேர் ஃபில் பண்ணாலே அதோட நம்மளோட போர்ட்ரேட் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட்லைனில் வந்துட்டு பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்ம பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த
அவுட்லைனுக்குள்ளே இருக்க ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் மூலிமா ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் எப்பயுமே வந்து ஹேர் வரையும் போது ஹேரோட மோஷன்ஸ் பாருங்கள் எப்படி ஹேர் வந்து வருதுன்ட்டு. ஒரு சில நேரத்தில் அப்லேருந்து டவுனில் வரும், ஒரு சில சைட்லேருந்து வரும். ஸோ அந்த மோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் மூலிமா வச்சு அடித்தோன்னா நமக்கு நல்லாவே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ரீஜியன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இது ஃபில் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டாக வந்து இன்னொரு இடத்தாண்ட வந்து ஃபில் பண்ணுவோம். டாப்லேருந்து போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சைடை வந்து முதல்ல ஃபில் பண்ணிக்கோங்க, எந்தெந்த ரீஜியன்ஸ் வரைக்கும் பிளாக்கில் வரும்ன்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி அது நினச்சி போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து அது ஃபில் பண்ணும்போது அப் டு டவுன்னு சொல்லிட்டு இங்கே பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை ஃப்ளாட் ப்ரெஷ் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பெயிண்டிங்ஸில் நல்லா வந்துடும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரீஜியன் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரீஜியன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஹேரை வந்து நம்ம ஃபில் பண்ணோன்னே அதோடு நம்மளோட போர்ட்ரேட்டோட ட்ராயிங் வந்து ஓவர் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன், இன்னொரு ஆக்டர்ஸோடைய வீடியோ வந்து நம்ம வரைஞ்சி போடலாம். அண்ட் அதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்ட்டு. இதெல்லாம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் தான். பட் அது வந்து நம்ம லேயர்ஸ் மூலிமா ஆட் பண்ண நமக்கு ஒரு நல்ல இமேஜே வரும். ஸோ அப்படியே பொறுமையாக பேஷன்ஸோடு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நல்லா வரும். இன்னொரு நல்ல ஐடியாவும் இருக்குது. நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது நீங்கள் நல்லா பாடுறீங்களோ இல்லையோ பொறுமையாக பாடிக்கிட்டே வரீங்க. ஸோ பாடும்போது உங்களோட பேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதுக்கேற்ற போல் நல்லாவே நீங்கள் வரைஞ்சிடலாம். அண்ட் நான் இப்போ எந்தெந்த ரீஜன்ஸில் டார்க்னஸ் வேணுமோ ஸோ அந்தந்த ரீஜன்ஸில் வந்து அகெயின் இன்னொரு கோட்டிங் போடுறேன் ரெட் கலர் வச்சு. அண்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.